வணக்கம். நான் முருகன். பெரம்பூர் பிரச்சார கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு குழி தோண்டிய திராவிட முன்னேற்ற கழகம், அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு வருங்க. கூட பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூரில் மீட்டிங் போட்டுதான் இருந்தார். அந்த மீட்டிங் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் கூடுவதற்கு தகுதியான இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னதாக தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க, தேர்தல் அதிகாரி அறிவிச்சிருக்காங்க. அந்த இடத்துல குழி நோண்டி, அந்த மாநாடு நடக்கிற இடத்துல பிரச்சார கூட்டம் நடக்கிற குழி நோண்டி மாநகராட்சி சிமெண்ட் எல்லாம் போட்டு மூடியிருக்காங்க. எதற்காக அந்த குழி தோண்டப்பட்டது அப்படிங்கிறது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சால் அது நல்லாயிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். மொத்தத்தில் விஜயனுடைய மாநாடு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குழி தோண்டப்பட்டிருக்கிறது விஜய் மாநாட்டுக்கு. உண்மையிலே விஜய் மாநாட்டுக்கு தான் குழி நோண்டியிருக்காங்க, வேறு எந்த தவறான நோக்கம் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்ததாக, அனுமதி ரத்து செய்யப்பட்டதன் மூலமாக தேர்தல் அதிகாரி ஏராளமான அப்பாவி பெண்கள் குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்றிருக்கான்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3000 பேர் கூடுறதற்கு அந்த இடம் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்கிறாரு. ரயில் பெட்டியில் 3 பெட்டியில் 3000 பேர் கக்கூஸ்லேயே வித்தவுட்டில் காஷ்மீர் டு கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரை பயணிக்கக்கூடிய மன தைரியம் உடையவன் தான் தமிழன். அப்படிப்பட்ட ஒரு தமிழனுக்கு பெரம்பூரில் 3000 பேர் கூடத்துக்கு இடம்னு சொன்னது மிக ஆச்சரியமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது தேர்தல் அதிகாரி ஏராளமான அப்பாவி உயிர்களை காப்பாற்றுவதற்காக எடுத்த முன் எச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறது நமக்கு நன்றாக புரிகிறது. அடுத்ததாக, அந்த இடம் தகுதி இல்லாத இடம்லாம் கிடையாதுங்க. விஜய்க்கு தான் அரசியல்வாதியாக வருவதற்கு தகுதி இல்லாதவர் என்று தெரிகிறது. விஜய் கண்டு திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுது. அதனால தான் அவருடைய மாநாட்டுக்கு கூட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் 3000 பேர் தான் கூடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் அவர் ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போடுறாரு. 3000 பேருக்கு மேலே வரமாட்டாங்க, வந்துட்டா நீங்கள் அந்த வரவங்க மேலே போலீஸ் நடவடிக்கை எடுக்கலாம், கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே கையெழுத்து போட்டிருக்கிறாரு. நீங்கள் அரசியலுக்கு வாங்க, கூட்டம் நடத்துங்க, முதலமைச்சராக ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சி இவர்களுக்கெல்லாம் வெத்தலைப்பாக்கு வச்சு அழைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரான்னு தெரியல. அதையும் எதிர்த்து போராட வேண்டும். மீட்டிங்கு ரத்து செஞ்சால் தடையை மீறி கூட்டத்தை நடத்தணும், போராட்டம் நடத்தணும், கைதாகி ஜெயிலுக்கு போகணும். இதுதான் அரசியல். இதையெல்லாம் தெரியாமல் உச்ச நட்சத்திரமாக இருக்கிற சூப்பர் ஸ்டார் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்பொழுது தடுமாறி கொண்டிருக்கிறார். என்ன செய்யறதுன்னு தெரியல, அரசியல் எப்படி செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. அடுத்ததாக, இப்படி இந்த மாநாட்டுக்கு தடை விதித்ததன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சர்வாதிகார போக்குவரத்து நடந்து கொள்ளுன்னு சொல்லியிருக்காரு. ஆளுங்கட்சினா அப்படி தான் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தடை மீறி நான் கூட்டம் நடத்துகிறேன், உங்களால் என்ன பண்ண முடியும், முடிஞ்சதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை நடத்தி, தடை மீறி நடத்தி வழக்கு வந்தாலும் அதை சந்திக்க தயாராக இருக்கிறது தான் அரசியல்வாதியாக இருக்க முடியும். அந்த வகையில் இவர் எப்படிப்பட்டவர் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, நான் ஏற்கனவே கூறியதை போல அரசியல் அப்படின்னாலே கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னிவடியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ரோட் ஷோவை மட்டுமே நம்பி இவர் இருந்து பிரயோஜனம் கிடையாது. கரூரில் 41 பேர் மரணம் அடைந்துட்டாங்க. அதற்கு இவர் எடுத்த போராட்டம் என்ன? மக்களோடு மக்களாக தெருவில் இறங்கி அந்த 41 பேர் மரணத்திற்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தினாரா, அல்லது அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்தினுடைய வீட்டுக்கெல்லாம் போய் ஆறுதல் சொன்னாரா? இது எதுவுமே செய்யவே கிடையாது. பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கர்வத்தில் 5 ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு இறந்தவர்களுடைய குடும்பத்தில் எல்லாம் மன்னிப்பு கேட்டேன், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னு சொல்கிறாரு. இதை பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்குது. உலகத்திலேயே துக்கம் விசாரிக்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு இறந்தவர் குடும்பத்தை அழைத்து துக்கம் அனுசரித்தது, அனுதாபம் தெரிவித்தது இதுதான் முதல் தடவை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செயலை செய்தவர் தான் விஜய் அவர்கள். இவர் தான் அடுத்த முதல்வராக தமிழகத்துக்கு வரப்போறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியக்குறியாக இருக்கிறது. விஜய் அவர்கள் 6 மாதத்துக்கு ஒரு தான் வீட்டை விட்டே வெளியே வராரு. அதுவும் பொதுமக்களை சந்திப்பதும் கிடையாது, பத்திரிகை பேட்டியும் கொடுக்கறது கிடையாது. இப்போ தேர்தல் சமயம் அப்படிங்கிறதுனால மாதத்துக்கு ஒரு தடவை பௌர்ணமி அமாவாசை வர மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை வராரு. தேர்தல் அனுமதி கேட்குறாரு. ஆளும் கட்சி ஒரு நாள் முன்னதாக அனுமதி ரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் இவங்க ஏற்றுக்கொண்டு மறுபடியும் விஜய் வீட்டிலேயே போய் படுத்துக்கிறாரு. இப்படிப்பட்ட தலைவர் தான் விஜய் அவர்கள். இந்த நிலையில் போட்டி திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையே தான் சொல்லியிருக்கிறாரு. பாசிச பாரதிய ஜனதாவுக்கும்
பாயாச திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையே தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தான் ஒரு வலிமை வந்த தலைவர், நேராக முதலமைச்சர் சீட்டில் தான் உட்காருன்னு சொல்லியிருக்கிறாரு. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆச்சு. 2 மீட்டிங் தான் நடத்திருக்கிறாரு. ஒரு முறை கூட பொதுமக்களையோ ரோட்டில் இறங்கி பொதுமக்களையோ அல்லது பத்திரிகையாளரையோ சந்திக்காத தலைவர் தான் விஜய் அவர்கள். அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியே களத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. களத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, ஆனால் ஏற்கனவே திமுக இருக்குது, அதை அவரே குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் களத்தில் இல்லாத தலைவர், களத்தில் இல்லாத கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகம், அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். ஏற்கனவே அவர் குறிப்பிட்டதை போல தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கும் இடையே தான் அப்படின்னு போட்டின்னு சொல்லியிருந்தாரு. 100% உண்மையான ஒரு வார்த்தை. அந்த போட்டி அப்படிங்கிறது முதலிடத்துக்கான போட்டியெல்லாம் கிடையாது. முதல் இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. 2வது இடத்துக்கான போட்டியில் தான் தமிழக வெற்றி கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிட்டு கொண்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் 1 மாதம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எலெக்ஷன் ரிசல்ட் தெரிஞ்ச வந்த பிறகு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். 2வது இடத்துக்கான போட்டியில் தான் திமுகவும் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அற்புதமான அடிமை கிடைச்சிருக்கிறாரு. அந்த அடிமை தான் விஜய் அவர்கள். வடிவேல் படத்தில் ஒரு காமெடி வரும், அவன் திரும்பி வந்துட்டானா பாரு, திரும்பி வந்துட்டானா இன்னையிலேருந்து நாம் அவனுக்கு அடிமை, ஒருவேளை அவன் ஓடி போயிட்டானா இன்னையிலேருந்து நமக்கு அவன் அடிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த காமெடியில். அதே போல் கரூரில் 41 பேர் தன்னை பார்க்க வந்த அப்பாவி மக்களும் குழந்தைகளும் பெண்களும் இறந்து போயிட்டாங்க. அவங்கள பார்க்காம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் சொன்னாங்க அப்படிங்கிற காரணத்திற்காக ஃப்ளைட் பிடிச்சி வீட்டுக்கு போனவர் தான், பயந்து ஓடி போனவர் தான் விஜய் அவர்கள். அன்னையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த ஒரு அற்புதமான அடிமை தான் விஜய் அவர்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக 2ஆம் கட்ட தலைவர்களே இல்லாத கட்சின்னு தான் சொல்ல வேண்டும். புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, இப்படி ஏராளமான ஆலோசகர்கள் இருந்தாலும் அவர்கள் தன்னை விட வளர்ந்துடக்கூடாது, 2ஆம் கட்ட தலைவர்களாக யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்சியை உலகத்திலேயே நீங்கள் இங்கே தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். அவரை மட்டும்தான் அந்த மேடையில் அமர்ந்திருப்பாங்க. அவரை தவிர யாருமே மேடையில் அமர இருக்க மாட்டாங்க. மொத்தத்தில் ஒரு மேடையில் சேரே போட மாட்டாங்க, விஜய் மட்டும்தான் இருப்பார். அப்படி ஒரு உச்ச நட்சத்திரமாக, உச்ச தலைவராக தன்னை நினைத்து கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள். இப்படிப்பட்ட ஒருவர் தான் தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வராக வரணும்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். மக்களோடு இணையாமல், தரையில் இறங்கி போகாமல், வீதியில் இறங்கி போராடாத, தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராகவே போராட தைரியம் இல்லாத ஒரு தலைவர் மக்களுக்காக எப்படி போராட போகிறார்? இவரா உங்களுக்கு முதலமைச்சராக வரப்போறாருன்னு நீங்கள் யோசனை பண்ணுங்கள். இதற்கு திராவிட முன்னேற்ற கழகமே மீண்டும் ஆட்சி அமைத்து ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சராக வந்தால் கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு விஜயை நீங்கள் தேர்ந்தெடுத்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.